இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறுபடுது, அதாவது வட்டி வீதம் ஒரே மாதிரியா இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடுது அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்றது. அப்போ மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னன்னா, அவங்க எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க, வட்டி வீதமும் கொடுத்துருவாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு வருதோ அந்த வருஷத்துக்கு நாம் ஒவ்வொரு தடவையும் இந்த 1 + அந்த வட்டி வீதம் டிவைடட் பை 100 அதை மல்டிப்ளிகேஷனில் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வங்கியிலையோ இல்லை தபால் நிலையத்திலையோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வருஷம் வருஷம் வட்டி வரும். அது வந்து அந்த வட்டி வந்து அசலோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு சில சமயம் இப்போ வந்து நம்ம சப்போஸ் ஒரு பில்டிங் ஒன்று வாங்குகிறோம், அப்படி இல்லை ஒரு 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கும்போது அதுக்கான தொகை வந்து அந்த தொகை வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கியிருக்கோன்னு சொன்னால் அதோட விலை இப்போ வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் அதோட விலை 1 லட்ச ரூபாயாக இருக்காது. நம்ம யூஸ் பண்ண அதுக்கு தேய்மானம் வரும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாமே அப்ரிசியேஷன் தான், இன்க்ரீஸ் ஆனது தான் பார்த்தோம். இப்போ டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது, வட்டி வீதம் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இதே ஆர் இஸ் நெகட்டிவ். அப்போ அமௌண்ட் வந்து P × 1 - R/100ன்னு வரும். அதாவது இப்போ ஆர்னா அந்த வேல்யூவை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால பர்சன்டேஜ் அப்படின்றதுனால நம்ம பாசிட்டிவாக போடுவோம். அதனால டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஆர் பாசிட்டிவாக இருக்கும், இந்த சைன் மட்டும் நெகட்டிவாக போட்டுருப்போம். அதாவது வேல்யூ குறையுது, அதாவது வேல்யூ இஸ் டிப்ரிஷியேட்டட். அப்போ அதாவது இந்த மாதிரி வரும்போது கூட எப்போல்லாம் அது டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம அந்த மைனஸ் சைனை போட்டுட்டு பண்ணிடணும். இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். இப்போ n வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த ஹோல் நம்பராகவே வந்துடும். சப்போஸ் அது வந்து ஒரு மிக்ஸ்டு நம்பரா, அதாவது இப்போ 2.25 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை 3.5 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இந்த ஃபார்முலா இருக்கும். இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அமௌண்ட் வந்து P × 1 + R/100 the whole power A. இது வரைக்கும் வந்து சாதாரணமாக, அதாவது இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஏ வச்சு நீங்கள் எப்போதும் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணிடலாம். அடுத்தது வந்து 1 + இது வந்து முழு வருடத்துக்காக இல்லை, அப்போ இந்த ஆர் கூட நம்ம அந்த B/Cயை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ B/Cயை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அந்த C வந்து பகுதிக்கு வந்துடும். C × 100 அவ்வளோதான், இதுக்கு பவரில் எதுவுமே வராது.
ஏன்னா அது முழு வருடம் வந்தால் தானே n வந்து 1 வரும். இன்டு ஆர். அப்போ இப்படி வந்தாலும் இதே மாதிரி போட்டுருணும். இப்போ இது வந்து காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதுக்கு வந்து இந்த ஃபார்முலா மட்டும்தான் போடணும். தேய்மானமா? அது ஆக்சுவலி ஆர் இஸ் நெகட்டிவ் அப்படின்றது, அதாவது இப்போ உங்களுக்கு 5% குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ ஆர் வந்து குறையிற மாதிரி சொல்லுவோம், ஆரை வந்து பாசிட்டிவாக தான் போடுவோம். அதனால தான் சைனை வந்து வெளியில் போட்டுருவோம். ஒரு வருஷத்துக்கு அதனை போடுவோம். அதனால தான் ஓகேவா? அதாவது இது வந்து அந்த சைனுக்காக மட்டும்தான் இது பண்ணுறோம். ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் எதுவாகுது அப்படின்னு சொன்னால் அப்போ n வந்து. இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு வருஷம் கூடுது, ஒரு வருஷம் குறையுது, அடுத்த வருஷம் கூடுது, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எந்த வருஷம்லாம் கூடுதோ அப்போல்லாம் வந்து பாசிட்டிவ் சைன் போட்டுக்கணும், குறையும் போது நெகட்டிவ் சைன் போட்டுட்டு போடணும். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ 2 வீலர் வாங்கும்போது அதோட வேல்யூ தேய்மானமாகுது, ஒரு மிஷின் வாங்கும்போது அந்த வேல்யூ தேய்மானமாகுது. அப்போ வாங்கும்போது இந்த விலை, 5 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மக்கள் தொகையிலையும் ஒரு சில சமயம் வந்து ஒரு திடீர்னு ஒரு பேண்டமிக் வந்துருச்சு அதனால குறையுது அப்படின்ற மாதிரிலாம் வரும். அதனால எப்பவுமே வந்து கூடும்போது ப்ளஸ் வரும், குறையும் போது மைனஸ் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாக்டீரியா க்ரோத் வந்து பெர் ஹவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பாப்புலேஷன் க்ரோத், இந்த வேல்யூ ஆஃப் த மிஷினரி, 2 வீலரோட வேல்யூ அதெல்லாம் வந்து டிப்ரிஷியேட் ஆகும்போது n வந்து வருஷத்தில் இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணிடுவா. இப்போ இந்த வேல்யூ ஆஃப் அசட்ஸ், இந்த சொத்துக்களின் மதிப்பு அப்படின்னு வரும்போது ஒரு சில இது, இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து அப்ரிஷியேட் ஆகும். இதே இப்போ பில்டிங்காக வாங்கி போட்டிங்கன்னா அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும். இப்போ பொருளாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்கோம், வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருக்கோம், அதுக்கெல்லாம் வேல்யூ குறைஞ்சிடும். அது அந்த ரேட்டை பொறுத்தது. தங்கம் வாங்கி வச்சா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வேறு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாங்கி வைக்கும் போது அதோட யூஸ் பண்ண தேய்மானம் ஆகுது அப்படின்ற மாதிரி வேல்யூ குறைஞ்சிட்டு வரும். அப்போ கூடுதா குறையுதா அப்படின்றது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக வேற என்ன? இப்போ growth ஆஃப் பாக்டீரியா, growth ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அது டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் ரெண்டுமே வரும். இது வந்து சில சமயம், அதாவது மேக்ஸிமம் இது வந்து இன்க்ரீசிங்கில் தான் இருக்கும், சில சமயம் ஏதாவது டிக்ரீசிங்லேயும் கேட்கலாம். அதாவது ஒரு வில்லேஜில் பாப்புலேஷன் வந்து ஒரு 10% ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இனிஷியலாக அதில் வந்து 10,000 மக்கள் இருக்காங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாப்புலேஷன் of
certain village increases 10% every year. ரெண்டாயிரத்தி 17ல் 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2020ல் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதாவது 3 வருஷத்துக்கான 2017ல் இருந்துன்னா 2017க்கு அப்புறம் 18, 19, 20. இதுலக்கு நம்ம அந்த கூட்டு வட்டியில் உள்ள அந்த மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்னா P is equal to 10,000 எடுத்துக்கலாம், R is equal to 10% எடுத்துக்கலாம், N is equal to 3. A ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ இதில் இப்படி அந்த ஒரு ஜீரோவை கட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 1 + 1/10 இருக்குது. அப்போ இந்த இடத்துல டிவிஷனில் 1. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் 10 தான் வரும். இங்கே 10 + 1 the whole cube. அதாவது இதில் வந்து 3 ஜீரோஸும் கீழே உள்ளதில் கேன்சல் ஆகிடுச்சு. இது 11 × 11 × 11, 11 கியூப் என்னது? 1331. நமக்கு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அதனால 13,310. அதாவது இப்போ ரெண்டாவது கணக்கு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அதுக்கு வட்டி எப்படி கணக்கிடுறாங்கன்னா, அரையாண்டுக்கு ஒரு தடவை கணக்கிடுறாங்க. அப்போ 1.5 வருஷத்தில் அந்த மொத்த தொகை எவ்வளவு? இதில் நம்ம 2n என்னன்றதை கண்டுபிடிக்கணும். 2nன்றது என்னன்னா 2 × இது 1.5. இந்த 1.5 அப்படின்றது 2 × 1 + 1. அப்போ 3/2 3. 2n வந்து 3. இங்கே 1.5 இருக்குல்ல, அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்று. amount is equal to P × 1 + R/200 the whole power 3. இப்போ இதில் வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இல்லை, நீங்கள் அரையாண்டுக்கு ஒரு முறைக்கு 200 தான் வரும். 5/200 the whole cube. இப்போ இது வந்து 40. அப்போ இங்கே வந்து டிவைடட் பை 1 தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது 40 + 1, அதாவது இங்கே 1/40. அதனால் இப்போ இது வந்து
equal to into இந்த 3 கேன்சல் ஆயிரும். இங்கே கீழே வந்து 4 இருக்கும். 41 இன்ட்டு 41. இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த கிறிஸ் கிராஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். 1 இன்ட்டு 1 1. இப்போ 1 இன்ட்டு 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 1. அப்போ 4 ப்ளஸ் 4 8 வரும். 4 இன்ட்டு 4 16 வரும். இப்போ இதுக்கு இன்ட்டு 41 1681 வரும். இது வந்து 4 32 24 27 6 1 2 9 8 6. இப்போ இதை வகுத்தோம்னா இங்கே 2, அப்போ 17, இங்கே 2 3, இங்கே எதுவும் இல்லாததுனால நம்ம 0 போட்டுட்டு என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 சேர்க்கலாம். அப்போ இங்கே 2 5 வரும். அதாவது மொத்த தொகை வந்து 17,230 ரூபாய் 25 பைசா. இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு வந்து வட்டி எவ்வளவுன்றது கேட்கல. ஆனால் நம்ம வந்து வட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு என்ன வரும்? A மைனஸ் பி. அப்போ 17,230 ரூபாய் 25 காசு மைனஸ் 16,000. இதை பண்ணோன்னா 1,230 ரூபாய் 25 பைசா. அதாவது இப்போ வந்து ஒரு பாக்டீரியா கல்ச்சர், அது கல்ச்சர் என்னன்னா முதல்ல ஒரு 10% அதிகரிக்குது, அதுக்கப்புறம் ஒரு 5% குறையுது, திரும்ப ஒரு 10% அதிகரிக்குது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் 3 மணி நேரத்தோட முடிவில் எவ்வளோ இருக்கும்? இனிஷியலாக அது 10,000 கவுண்ட் இருக்குது. அப்போ 3 மணி நேரத்தோட முடிவில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி போடுறோம். குறையும் போது நமக்கு மைனஸ் சைன் யூஸ் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணிக்கணும்.
அதாவது அமௌண்ட் வந்து நம்ம அந்த ஃபார்முலா எதை யூஸ் பண்ணுவோம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இதில் வந்து அமௌண்ட்டுக்கு பதிலாக நமக்கு நம்பர் ஆஃப் பாக்டீரியா இருக்குது, பிரின்சிபலுக்கும் தொடக்கத்தில் எவ்வளோ பாக்டீரியா இருக்கோ, இனிஷியலாக என்ன கவுண்ட் இருக்கோ அந்த பி தான் வந்து இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ளஸ் இந்த R1 வந்து 10. நமக்கு ரெண்டாவது வந்து 5% குறைஞ்சிருக்கு, அது குறைஞ்சதுனால நம்ம வந்து இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம். மூணாவது தடவை 10% உயர்ந்திருக்கு, அதனால தான் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு முதல்ல நமக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, 10,000 கவுண்ட் இருந்திருக்கு. அப்போ அந்த 10,000 இன்ட்டு இங்கே 1 + 10/100 1 - 5/100 இன்ட்டு 1 + 10/100. இப்போ இங்கே 1/10 வரும், இங்கே 1/20 வரும், இங்கே 1/10 வரும். இங்கே இது கேன்சல் ஆகிட்டதுனால 1 - 1/20, இங்கே 1 + 1/10. இப்போ இது வந்து என்னவாகும், 1 + 1/10. அப்போ 10 + 1 11/10 ஆகும். இங்கே 19/20 வரும், இங்கே 11/10 வரும். இங்கே இது 5. இப்போ இது வந்து இது ரெண்டும் சேர்த்தா 121, இது 19 × 5 95 வருமா. இப்போ இது வந்து 5 9 18 11,495 பாக்டீரியா 3 மணி நேரத்தோட முடிவில் இருக்குது. ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால், மொதல் 1 மணி நேரத்துக்கு 10% உயருது, அதிகரிக்குது. 2வது மணி நேரத்தில் 5% குறையுது. 3வது மணி நேரத்தில் 10% அதிகரிக்குது. அப்படி இருக்கும்போது இனிஷியலாக, அதாவது தொடக்கத்தில் அது வந்து 10,000 கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 மணி நேரத்தோடைய முடிவில் எவ்வளோ நுண்ணுயிரிகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இனிஷியலாக அந்த பாக்டீரியா எவ்வளோ கவுண்ட்டில் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த R1 வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ R1 வந்து +10. அடுத்ததுல வந்து 5% குறையுது. அதனால நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா மைனஸ் சைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 10% அதிகரிக்குது. அதனால இங்க நம்ம ப்ளஸ் சைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததுல வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 + 10/100, 1 - 5/100, 1 + 10/100. இப்போ இதில் எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னால் இதில் ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே 1 + 1/10ன்னு இருக்கும். இங்கே வந்து இந்த 5 100 வகுக்கும் போது கீழே 20 இருக்கும். ஸோ 1 - 1/20. அடுத்தது 1 + 10/100. அதுவும் வந்து ஜீரோ கேன்சல் ஆகிட்டு 1 + 1/10ன்னு வந்துடும். இப்போ இது வந்து 1 + 1/10ன்றது 10 + 1/10, அதாவது 11/10ன்னு வரும். இங்கே 20 - 1/20, இங்கே 10 + 1/10. இது வந்து 11/10 ஆகும், 19/20 ஆகும், இது 11/10 ஆகும். நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே வந்து 5, இங்கே வந்து 11 × 11 × 19. கீழே உள்ளது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம் 121 × 95. இது எல்லாத்தையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11,495 பாக்டீரியா இருக்குது அப்படின்றது தெரியுது. அதாவது இது வரைக்கும் கூட்டு வட்டி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி வீதம் வட்டி கணக்கிடப்பட்டால் மட்டும்தான் வருஷத்துக்கான முடிவில், முதலாம் ஆண்டுக்கான முடிவில் அந்த கூட்டு வட்டியும் தனி வட்டியும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அது அடுத்த அந்த வட்டியை கணக்கிட்டுட்டு அதோட சேர்த்து ஆட் பண்ணும்போது தான் அடுத்த இயர் ஆரம்பிக்கும் போது அந்த பிரின்சிபலோட அந்த வட்டி சேர்ந்துடும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதும் கூட நம்ம என்ன மனசில் வச்சுட்டு பண்ணுறோன்னு சொன்னால் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிற பேஸில் தான் நம்ம இந்த டிஃப்ரென்ஸும் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். அது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 வருஷத்துக்குள்ள வித்தியாசம் என்ன வரும்னு சொன்னால் P × R/100, அந்த R/100க்கு மட்டும் ஸ்கொயர். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. முடிஞ்சிச்சுல சார்? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. +3 4வது கேள்வி. அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு. அதாவது 50,000 ரூபாய்க்கு 10% வட்டி வீதம் வச்சுருக்கோங்க. 2 வருஷத்துக்கு இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ P வந்து நமக்கு 50,000, R வந்து 10%. அது 50,000, இந்த ஆறுக்கு பதிலாக 10, அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னு சொன்னால் இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1/10 அதுக்கு வர்க்கம் வேணும், அது வந்து 1/100. இப்போ இந்த 2 0ஸையும் கேன்சல் பண்ணிட்டோன்னு சொன்னால் 500. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 500. 50,000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போறோம் இந்த கொஸ்டின்ல. அதாவது ஃபார்முலா அதுக்கு என்னன்னா, இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா, P × R/100 the whole square. அப்ப P உடைய வேல்யூ 50,000 நமக்கு கொடுத்துருக்காங்க, R வந்து 10%, அதனால 50,000 × 10/100 the whole square. அந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1/10க்கு வர்க்கம் கண்டுபிடிக்கணும். 1/100, 50,000 டிவைடட் பை 100, அது 2 0 கேன்சல் ஆயிட்டதுனால 500 ரூபாய் வரும் ஆன்சர். அதாவது 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 500 ரூபாய். ஒரு தொகை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில. கூட்டு வட்டி வந்து எப்ப கணக்கிடுறாங்கன்னா, அந்த அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை வரும்போதெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில் n ஆண்டுகள் ஆகும்போது அது m மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த தொகை வந்து m⁴ மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொன்னா, இந்த L × இந்த n ஆண்டுகள், L × n ஆண்டுகள் ஆகும். அதாவது ஓர் அசல் பத்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில் இப்போ ஒரு அசல் வந்து 10 ஆண்டுகள்ல ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில் மும்மடங்கு ஆகிறது. அப்படின்னா 9 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதான் கொஸ்டின். இப்போ நமக்கு ஃபார்முலா படி m = 3, n = 10, L = அதாவது m⁴
L is equal to 9. நமக்கு m வந்து 3. 3 பவர் L வந்து அப்ப இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? L is equal to 2ன்னு சொல்லலாமா? m பவர் Lக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 9ன்னு இருக்கு. mக்கு பதிலாக 3 இருக்கு. ஸோ 3 பவர் L வந்து 9. 9 என்னது? 3 பவர் 2. அப்ப L வந்து 2. எம்ன்றது முதல்ல கொடுத்துருக்கிற மடங்கு, இந்த மும்மடங்கு ஆகிறது அப்படின்றது எம். 9 மடங்கு அப்படின்றது என்னன்னா அந்த எம் பவர்ல உள்ள எல். இது 9 வந்து 3ல எத்தனாவது அடுக்குல வந்து 9 வரும்னா 2வது அடுக்குல தான் வரும். அப்ப எல் இஸ் ஈக்குவல் டு 2. நமக்கு ஃபார்முலா என்னது? எல் இன்டூ என். அப்ப 2 இன்டூ 10 20. 20 ஆண்டுகள்ல அது வந்து 9 மடங்கு ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் எக்ஸாம் நடக்கும்போது போடக்கூடாது. இதை பார்த்த உடனே இது 3, இது 3 பவர் 2, அப்ப 2 எடுத்துடணும். 10 ஆண்டுகள், அப்ப அந்த 2 இன்டூ 10 20. உடனே ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிடணும். இங்க 3 பவர் 2, அந்த 2 எடுக்கணும், இந்த 10 எடுக்கணும். 10 இன்டூ 2 20ன்னு ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த கொஸ்டின். A sum of money becomes 3,250 in 2 years and 33,275 in 3 years. அப்படின்னா நாம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில் ஓர் அசல் 2 ஆண்டுகளில் 30,250 ஆகவும் 3 ஆண்டுகளில் 33,275 ஆகவும் உயர்கிறது. அப்படி உயர்ந்தால் வட்டி வீதத்தையும் அசலையும் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப 2 ஆண்டுகளோட முடிவுல இதுதான் அப்படின்னு சொன்னா இந்த அமௌண்ட் வந்து 3வது வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? அசலா இருக்குமா? 2 ஆண்டுகளோட முடிவுல கிடைக்கிற மொத்த தொகையானது அடுத்த ஆண்டுக்கான 3வது ஆண்டுக்கான அசல். அப்ப P இன்டூ 1 பிளஸ் R/100 இஸ் ஈக்குவல் டு A. அதாவது இது வந்து 3வது வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். 3வது வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியும். இந்த அமௌண்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3வது வருஷத்தோட முடிவுல 3 ஆண்டுகள்ல எவ்வளவு ஆகுது? 33,275 ஆகுது. அப்ப நமக்கு P இது, A இது, R நமக்கு தெரியாது. அதை இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாமா? இங்க வந்து 30,250 இன்டூ 1 பிளஸ் R/100. R வந்து நமக்கு தெரியாது, நாம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 33,275. இப்ப இதை நம்ம என்ன பண்றோம்னா இத இங்க கொண்டு வரோம். அதாவது இது வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பக்கம் போகும்போது வகுக்கணும். 1 பிளஸ் R/100. இதை நம்ம என்ன பண்றோம்? இங்க கொண்டு வந்துடுறோம். ஈக்குவல் டு
இப்போ நம்ம இந்த 1-ஐ இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இங்கே வந்து அது எப்படி இருக்கு? ப்ளஸ்ல இருக்கு. அப்போ இந்த பக்கம் போகும்போது மைனஸ்க்கு வரும். R/100 இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு கோடு போட்டுருங்க. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. R/100 இதை நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து எல்சிஎம் இதுக்கும் இதுக்கும் எல்சிஎம் வந்து இதுதான் -1 அப்படின்றதுனால நம்ம இதால தான் இதை சப்ராக்ட் பண்ணணும். ஈக்குவல் டு 33,275 மைனஸ் 30,250 டிவைடட் பை 30,250 ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இது 275 இது 250 அதனால 25 33 30 அதனால 3 30,250 R/100. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா இங்க 10 வந்து இங்கேயும் இங்கேயும் கேன்சல் ஆகுது. இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்க 10. R/10 ஈக்குவல் டு 1. R இஸ் ஈக்குவல் டு 10%. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில ஒரு அசல் வந்து 2 ஆண்டுகள்ல 30,250 ரூபாயாகவும் 3 ஆண்டுகளோட முடிவுல 33,275 உயர்கிறது. அப்படி உயர்ந்ததுன்னா வட்டி வீதமும் அசலும் என்ன அப்படின்றதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப 2ஆம் ஆண்டோடைய முடிவுல 30,250 அமௌண்ட் இருக்கு, மொத்த தொகை இருக்குதுன்னு சொன்னா அந்த மொத்த தொகை தான் 3ஆம் ஆண்டுக்கான அசல். அதாவது இப்ப நம்ம 3வது வருஷத்தை மட்டும் எடுத்திருக்கோம். 3வது வருஷத்துல இது அசல் பிளஸ் அதாவது இன்டூ 1 பிளஸ் R/100 அது வந்து என்னவாகும்னா 3ஆம் ஆண்டுக்கான மொத்த தொகை ஆகும். 3ஆம் ஆண்டுக்கான மொத்த தொகை என்ன கொடுத்திருக்காங்க? 33,250 கொடுத்திருக்காங்க. அப்ப 30,250 அப்படின்ற அசல் வந்து 6%. நமக்கு வந்து R என்னன்றது தெரியாது, அதை நாம அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். R கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். 30,250 இன்டூ 1 பிளஸ் R/100 இஸ் ஈக்குவல் டு 33,275. அடுத்தது இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 30,250 இங்க கீழே கொண்டு வந்திருக்கோம். அங்க P வந்து மல்டிப்ளிகேஷன்ல பெருக்கல்ல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல +1 இருக்கு, அது இந்த பக்கம் கொண்டு போகும்போது -1 வரும். அதாவது இங்க R/100 வந்து இந்த 33,275 பை 30,250 -1. இப்ப இந்த இதுல இருந்து நம்ம 1 கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த 1க்கு பதிலா எந்த கழிக்கணும்? 30,250 கழிக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் பகுதியில அதான் இருக்கு. அதனால பகுதியில உள்ளதை இந்த இடத்துல எழுதிட்டு தொகுதியில உள்ள இந்த அப்படியே எழுதிட்டு மைனஸ் இந்த 1க்கு பதிலா என்ன போடணும்? 30,250. ரெண்டத்தையும் கழிச்சோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் 3025. டிவைடட் பை 30,250. அப்ப இது வந்து 10 மடங்கு கீழே உள்ளது, அதனால 1/10. R/100 வந்து 1/10, அதனால ஒரு 0வை கேன்சல் பண்ணிடுறோம். R/10 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். R வந்து 10% வரும். அதாவது R வந்து 10%ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 30,250. இது வந்து ஃபார் 2 years. இப்ப பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். n is equal to 2. இப்ப ஃபார்முலா என்னது? A is equal to P into
1 plus r by 100 the whole power n. நமக்கு n is equal to 2, r 10%, a வந்து 30,250. p என்னன்றதை நம்ம calculate பண்ணணும். இப்போ இங்கே 30,250 equal to p into 1 plus by 100 the whole power 2. இப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு பி இன்ட்டு இந்த பி அப்படியே வச்சுருப்போம். இது வந்து 1/10, 1 + 1/10. அப்போ அது வந்து 11/10 ஈக்குவல் டு பி இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா 30,250. இப்போ பியை இந்த பக்கம் வச்சுட்டு இது ரெண்டையும் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா இது 11/10ங்கிறது என்னவாகும்னா 10/11ன்னு மாறும். 30,250 இன்ட்டு 10/11 இன்ட்டு 10/11. இப்போ 11ஆல் வகுக்கிறோம்னா 2, 7, 5, 0. மறுபடியும் இதை 11ஆல் வகுத்தோம்னா 250 ஈக்குவல் டு இந்த 250 கூட 2 0, 250 கூட 2 0, 25,000. முடிஞ்சிருச்சு. அது இப்போ நம்பர் சீரீஸ். n வரிசை. இதுல நாம இன்னைக்கு கூட்டுத்தொடர் வரிசை பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். கூட்டுத்தொடர் வரிசை. இதோடைய ஜென்ரலா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை ஏ அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு அடுத்த தொடரும் வந்து இந்த டிங்கிற காமன் டிஃபரன்ஸ், அதாவது அது வந்து அதிகமாயிட்டே போகும், கூடுதல் பண்ணிகிட்டே போகும். ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d, ஏ பிளஸ் 3d எக்ஸட்ரா. இதோடைய இப்போ ஜென்ரல் டேர்ம். இப்போ ஜென்ரல் டேர்ம்னா நம்ம இதை என்ன சொல்லலாம், ஏ பிளஸ் 0d அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை ஏ பிளஸ் 1d அப்படின்னு சொல்லலாம். இது ஏ பிளஸ் 2d. இதை வந்து என்ன சொல்றேன்னா 1 மைனஸ் 1d, a plus 2 minus 1d, a plus 3 minus 1d. இப்போ இதில் ஜென்ரல் டேர்ம் என்ன வரும்னா nth டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 minus 1, செகண்ட் டேர்ம் 2 minus 1, தேர்ட் டேர்ம் 3 minus 1. அப்போ nth டேர்ம் வந்து n minus 1 into d. பொதுவாக ஃபர்ஸ்ட் டேர்மை ஏன்னு வச்சுப்போம். nth டேர்ம் tn அப்படிங்கிறது a plus n minus 1 into d. இதைத்தான் வந்து உறுப்பு. இது முதல் உறுப்பு. இது பொது உறுப்பு, ஜெனரல் டேர்ம் இல்லைன்னா nth டேர்ம்.
ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டுருவோம். இப்போ நம்ம காலையில் பார்த்தோம்ல, அதாவது இந்த ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், அது எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசை தான். ஆட் நம்பர்ஸும் ஈவன் நம்பர்ஸும். ஏன்னா எல்லாத்துலேயும் பொது வித்தியாசம் வந்து என்ன இருந்தது, அதாவது பொது வித்தியாசம்ன்றது காமன் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல அதை எழுதிடுவோம். டி காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம். இப்போ 1 3 5 7 இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள் வந்து கூட்டுத்தொடர் வரிசை தான். ஏன்? இது வந்து ஏ ஒன்று தான். 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு இப்படியே போயிட்டே இருக்கும். பொது வித்தியாசம் என்னது? 2. ஏன்னா அது அடுத்தடுத்த டேர்முக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது அடுத்தடுத்த 2 டேர்ம் எடுத்தோம்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இந்த 2ஆ தான் இருக்கும் இந்த தொடர் வரிசை ஃபுல்லாவே. அதனால இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. இதுல கேள்விகள் வந்து அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு என் டேர்ம்ஸ்க்குள்ள சம் என்ன, அதாவது கூட்டு சராசரி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கூட்டு சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த சம் டு என் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் வரைக்கும், அதாவது என் டேர்ம்ஸ் வரைக்கும் உள்ள அடிஷன், அதை வந்து டிவைடட் பை என் கேட்டாங்கன்னு சொன்னா அதான் ஆவரேஜா இருக்கும். உங்களுக்கு இதுவும் கேட்கலாம், எஸ்என்னும் கேட்கலாம், இல்லைன்னா சராசரியும் கேட்கலாம். அதாவது இப்ப நம்பர் சீரீஸ்ல தொடர் வரிசைகள்ல இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றது என்னன்னா ஒரு தொடர் வரிசை இருக்கும், அதுல ஏதாவது 2 அடுத்தடுத்த எண்கள், அடுத்தடுத்த உறுப்புகள் 2ஐயும் எடுத்தோம்னா அதோடைய பொது வித்தியாசம் வந்து டியா இருக்கும். அதாவது ஏ டி இந்த 2ஐயும் வச்சு நம்ம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை உருவாக்கலாம். அது எப்படின்னா முதல் உறுப்பு ஏ, ரெண்டாவது உறுப்பு ஏ பிளஸ் டி டி, மூணாவது உறுப்பு ஏ பிளஸ் 2d. அதாவது இது கூட அந்த டியை ஆட் பண்ணோம்னா அடுத்தது வரும், இது கூட அந்த டியை ஆட் பண்ணும்போது அடுத்த இது வரும், இது கூட அந்த டியை ஆட் பண்ணும்போது அடுத்த உறுப்பு வரும். அப்படிதான் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு தொடர் வரிசையை கொடுத்துட்டு அதுல அந்த பொது உறுப்பு என்ன, nth டேர்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதுல முதல் உறுப்பு என்ன, இல்லைன்னா பொது வித்தியாசம் என்ன, இந்த ரெண்டத்துல ஏதாவது ஒன்னோ இல்லைன்னா 2மோ கேட்கலாம். அதாவது இப்ப 7வது உறுப்பும் 11வது உறுப்பும் கொடுத்துட்டு அதுல ஏ என்ன டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் அ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். கூட்டுத்தொடர் வரிசையில அதாவது முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஈக்குவல் டு, அதாவது n/2 இன்டூ 2a பிளஸ் n-1 இன்டூ டி. இந்த இதை வந்து ஆமா
இது ஆரம்பிச்சுட்டு தானே சார்? ஈக்குவல் டு இது வந்து இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது 2a + n-1 இன்டூ டி இப்படி தானே இருக்கு. இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா a + n-1 இன்டூ டி. இது ஆக்சுவலியா என்னது? a + n-1 இன்டூ டின்றது என்னது? nth டேர்ம் ஈக்குவல் டு a + tn அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபார்முலால அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். அதாவது அது என்னன்னா n/2 இன்டூ பொதுவாக கடைசி டேர்மை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்ன்னு சொல்லுவாங்க. எல். அப்ப a + l. இந்த எல்ன்றது லாஸ்ட் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க. n என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, இது வந்து SN அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த SN ஃபார்முலா யூஸ் பண்ணி n கண்டுபிடிக்கலாம். இல்லை NA லாஸ்ட் டேர்ம் அது மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி நம்ம SN கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், 2 ஆண்டுகளுக்கும் 3 ஆண்டுகளுக்கும் அதுக்கான சூத்திரங்கள், அது மூலமா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்.